பாப்பாக்கு கன்சீவாக இருக்கும் போது தான் முத சாப்பிட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளோ டிமாண்ட் இது கிடைக்கிறதுக்கு காலையில் 5 மணி போல் போனால் தான் இந்த சவுரொட்டியுமே கிடைக்கிது. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும், அது எத்தனை பேருக்கு இது பிடிக்காது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 2 கிட்ட தான் கிடச்சிதுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூடவே கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 6 விசில் கிட்ட விட்டு எடுத்துக்கிட்டேன். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம், இது கூடவே ஒரு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதும் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு விட்டு இது கூடவே வந்துட்டு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதங்கினதும் வேக வச்சிருக்க சவுரொட்டியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து ஒரு வதக்கிட்டு அதை வேக வச்ச தண்ணி இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சோன்னா நல்லா வறுவல் பதத்துக்கு வந்துடும். எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு சவுரொட்டி வறுவல் தான் பண்ணியிருந்தேன். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்கள். கரெக்டாக பாப்பா பிறக்கிற டைமில் பிளட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. 1 வீக் சவுரொட்டி சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறமே நார்மலாகிடுச்சு.